ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு தெரியுமா? கீர்த்தனா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். கீர்த்தனா நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெண் தொழில்துறை அமைச்சர். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். கீர்த்தனா அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள கோவிலாங்குளம் என்னும் சிற்றூரில் 1996 பிறந்தார். இவரது பெற்றோர் சம்பத், விஜயலட்சுமி ஆகியோர் ஆவர். இவர் தனது இளநிலை அறிவியல் படிப்பை மதுரை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கல்லூரியிலும் கணிதத்தில் புள்ளியியலில் முதுகலை பட்டத்தை 2019 ஆண்டில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். இவர் அரசியலில் நுழைவதற்கு முன்பு ஒரு அரசியல் ஆலோசகராக பணியாற்றினார். மேலும் மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி மற்றும் என். சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து செயல்பட்டார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் தவேகா சார்பில் வெற்றி பெற்றார். இவர் 68,709 வாக்குகளை பெற்று இந்திய தேசிய காங்கிரசின் அசோகன் ஜி என்பவரை 14,670 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இவருக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக பதவி கொடுக்கப்பட்டது. இவர் மேல் பல்வேறு சர்ச்சைகள் எழுப்பப்பட்டன. இருப்பினும் அதையெல்லாம் கடந்து வந்து தன் கடமையை செய்து வருகிறார். இவர் தமிழ்நாட்டின் முதல் பெண் தொழில்துறை அமைச்சர் என்ற வரலாற்று சிறப்பை பெற்றவராவார். இவருக்கு 29 வயதாகிறது. அமைச்சரவையிலேயே மிகவும் இளம் வயது அமைச்சர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். இவர் ஒற்றை சாளர முறை மற்றும் துரிதமான கோப்பு ஒப்புதல்கள் போன்ற முதலீட்டு நட்புச் சூழலை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருகிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.